இந்த ஆண்டு குறிப்பாக பெட்னாவுக்கு வர வேண்டும் என்கின்ற பெரிய ஆசைகளை ஓடி வந்திருக்கின்றேன். காரணம், போன ஆண்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வந்த பொழுது பெட்னா அமைப்பு சார்பாக அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தீர்கள். அது மட்டுமல்ல, அவரை சென்று இந்த அமைப்பினுடைய மூத்தவர்கள் எல்லாம் சந்தித்தீர்கள். எதற்காக நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது பெரு அன்பு வைத்திருக்கிறேன். அந்த கட்சியில் தான் இல்லை, எனக்கு அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. எதற்கு என்றால், தமிழ்நாட்டில் பிறந்து நம்முடைய மொழியினுடைய பெருமையை பேசுவதை விட பிறக்காத ஒரு தமிழன் பேசும் பொழுது எனக்கு கர்வமும் எனக்கு அதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியும் அது வரும். ஒரு முறை பிரதமர் பார்க்கும் பொழுதுதான் கேட்பாங்க, எனக்கு மிக முக்கியமான 100 திருக்குறளை கொடுங்க. நான் பிரதமர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஐயா 100 திருக்குறள் உங்களுக்கு பொருட்டும் என்றால் ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவன் எப்பொழுதோ சொல்லி இருக்கின்றான். அது இன்னைக்கு ஹார்வர்டு பிசினஸ் ஸ்கூல்ல எத்திக்ஸ் பேப்பர் ஏதோ கொடுக்கிறான். ஆனா வள்ளுவனை பொறுத்தவரை அரசன் எப்படி இருக்க வேண்டும், அறம் எப்படி இருக்க வேண்டும் என்று அஞ்சாமை ஈகை ஐமூக்க மின்னான்கும் எஞ்சாமை வேந்தர் கருவி என்று சொல்லியிருக்கின்றான். இதையெல்லாம் அரசர்கள் பின்பற்ற வேண்டும். அவ்வளவு ஆழமாக அதை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல இடத்தில் அதை கேட்டிருக்கின்றார். 2024 இதற்கு முன்பு நான் இருந்த அந்த அமைப்பு தன்னுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பொழுது ஒரே ஒரு வார்த்தை வெளியிட்டார்கள், உலகம் முழுவதுமே தமிழ் இருக்கையை அமைப்போமே. அதை விட பெரிய பெருமை ஒரு தமிழனுக்கு என்ன இருக்க முடியும்? ஒரு மத்திய அரசு யார் எங்கு இருந்தாலும், எந்த கட்சி இருந்தாலும், யார் இருந்தாலும், உலகம் முழுவதும் ஊஸ்டன் பல்கலைக்கழகத்துல, சிங்கப்பூர்ல, மலேசியாவில அனைத்து இடத்திலும் கூட ஒரு தமிழ் இருக்கையை ஆரம்பித்து வருகின்ற காலத்தில் இந்த மூத்த மொழி உலகம் முழுவதும் செல்லணும். குறிப்பாக நம்முடைய புத்தகங்கள் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இன்னைக்கு அது மாற்று மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. வருகின்ற காலத்தில் அது 1000 புத்தகங்களாக அது மாறணும். அதனால் கட்சியை தாண்டி சித்தாந்தத்தை தாண்டி பெட்னா நிற்க வேண்டும் என்கின்ற அறைகூவல் இந்த நேரத்தில் விடுக்கிறது. எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழுக்கு ஆதரவாக யார் நிற்கின்றார்களோ பெட்னா நிற்க வேண்டும். எந்த தலைவர்களாக இருந்தாலும் தமிழுக்கு ஆதரவாக யார் நிற்கின்றார்களோ பெட்னா நிற்க வேண்டும். எந்த மனிதன் யாராக இருந்தாலும் தமிழுக்கு ஆதரவாக யார் நிற்கின்றார்களோ இந்த பெட்னா இந்த அமைப்பு நிற்க வேண்டும் என்று சொல்லி இதற்காக சொல்லுகிறேன் என்றால், நாம் தயவு செய்து நம்முடைய தமிழினத்தை ஒரு சிறிய வட்டத்தில் அடைக்கக்கூடாது. இந்து என்கின்ற வட்டத்தில் அடைக்கக்கூடாது, இஸ்லாமியர் என்கின்ற வட்டத்தில் அடைக்கக்கூடாது, கிறிஸ்தவர் என்கின்ற வட்டத்தில் அடைக்கக்கூடாது. அதெல்லாம் தாண்டி தமிழர் என்கின்ற வட்டம் ஒரு பெரிய வட்டமாக இருக்க வேண்டும். அதை எல்லோரும் இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் கூட இந்த பெட்னா மேடையில சொல்வது என்னுடைய பெருமையாக, ஒரு மனிதகுலம் அறத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்று சொன்ன அற்புதமான ஒரு நிலத்திலிருந்து நாம் வந்திருக்கின்றோம் அருமை சொந்தங்கள். அதனால் பெட்னா அமைப்பு வருகின்ற காலத்தில் இன்னும் சீரும் சிறப்புமாக எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதே போல உலக தமிழர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பாக நம்முடைய பெட்னா அமைப்பு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான ஒரு கருத்து. எதற்காக இந்த கருத்தை பதிவு செய்கின்றேன் என்றால், இதற்கு முன்பு மேடையில புலம்பெயர்ந்து நம்முடைய இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் மேலே இருந்தார். அகதிகள் என்று தமிழகத்திலே சொல்லுகின்றோம். அந்த வார்த்தை தவறான வார்த்தை என்று தொடர்ந்து நான் சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு 15ஆம் ஆகஸ்ட் நாம் நம்முடைய சுதந்திர தினத்தை நாம கொண்டாடும். அதே போல பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கை தன்னுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட வட அமெரிக்காவில் மட்டுமே 4 லட்சம் இலங்கை தமிழர்கள் 4 லட்சம் பேர் இருக்கிறார். அவர்களுக்கு சுதந்திர தினம் இல்லாமல் இருக்கிறார். தமிழகத்தில் மட்டுமே 90,000 பேர் புலம்பெயர்ந்தவர்கள் இருக்கிறார். நம்முடைய காலத்தில் அவர்களுக்கான ஒரு நியாயத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு. இதற்கு முன்பு நான் சார்ந்திருக்கக்கூடிய அரசை ஏற்கிற எத்தனையோ விஷயங்களை செய்ய வேண்டும் என்று பொருளாதாரங்களுக்காக போராடினோம். அந்த போராட்டத்தை தொடர்வோம். அதையும் கூட இந்த பெட்னா மேடையை சொல்வது என்னுடைய கடமையாக இருந்தது நான் கருதுகிறேன். அது இன்னும் வேகமாக, இன்னும் உயரமாக வருகின்ற காலத்தில் பெட்னா அமைப்பு ஒரு தனிப்பெரும் இயக்கமாக அதை எடுக்க வேண்டும் என்று கூட இந்த நேரத்தில் இந்த வேலையில் இருந்து உங்களுக்கு சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். அதனை சொன்னதை பெட்னாவுக்கு இன்னொரு பெரிய பொறுப்பு. இருக்கக்கூடிய 10,000 மக்கள் இருந்தாலும் கூட தமிழகத்திற்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய இணைப்பு பாலமாக நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ இடத்துல அமெரிக்காவிற்கு இந்த ஆண்டு குறிப்பாக பெட்னாவுக்கு வர வேண்டும் என்கின்ற பெரிய ஆசைகளை ஓடி வந்திருக்கின்றேன். காரணம், போன ஆண்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வந்த பொழுது பெட்னா அமைப்பு சார்பாக அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தீர்கள். அது மட்டுமல்ல, அவரை சென்று இந்த அமைப்பினுடைய மூத்தவர்கள் எல்லாம் சந்தித்தீர்கள். எதற்காக நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது பெரு அன்பு வைத்திருக்கிறேன். அந்த கட்சியில் தான் இல்லை, எனக்கு அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. எதற்கு என்றால், தமிழ்நாட்டில் பிறந்து நம்முடைய மொழியினுடைய பெருமையை பேசுவதை விட பிறக்காத ஒரு தமிழன் பேசும் பொழுது எனக்கு கர்வமும் எனக்கு அதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியும் அது வரும்.
ஒரு முறை பிரதமர் பார்க்கும் பொழுதுதான் கேட்பாங்க, எனக்கு மிக முக்கியமான 100 திருக்குறளை கொடுங்க. நான் பிரதமர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஐயா 100 திருக்குறள் உங்களுக்கு பொருட்டும் என்றால் ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவன் எப்பொழுதோ சொல்லி இருக்கின்றான். அது இன்னைக்கு ஹார்வர்டு பிசினஸ் ஸ்கூல்ல எத்திக்ஸ் பேப்பர் ஏதோ கொடுக்கிறான். ஆனா வள்ளுவனை பொறுத்தவரை அரசன் எப்படி இருக்க வேண்டும், அறம் எப்படி இருக்க வேண்டும் என்று அஞ்சாமை ஈகை ஐவூக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தர் கருவி என்று சொல்லியிருக்கின்றான். இதையெல்லாம் அரசர்கள் பின்பற்ற வேண்டும். அவ்வளவு ஆழமாக அதை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல இடத்தில் அதை கேட்டிருக்கின்றார். 2024 இதற்கு முன்பு நான் இருந்த அந்த அமைப்பு தன்னுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பொழுது ஒரே ஒரு வார்த்தை வெளியிட்டார்கள், உலகம் முழுவதுமே தமிழ் இருக்கையை அமைப்போம். அதை விட பெரிய பெருமை ஒரு தமிழனுக்கு என்ன இருக்க முடியும்? ஒரு மத்திய அரசு யார் எங்கே இருந்தாலும், எந்த கட்சி இருந்தாலும், யார் இருந்தாலும் உலகம் முழுவதும் ஊஸ்டன் பல்கலைக்கழகத்துல, சிங்கப்பூர்ல, மலேசியாவில அனைத்து இடத்திலும் கூட ஒரு தமிழ் இருக்கையை ஆரம்பித்து வருகின்ற காலத்தில் இந்த மூத்த மொழி உலகம் முழுவதும் செல்லணும். குறிப்பாக நம்முடைய புத்தகங்கள் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இன்னைக்கு அது மாற்று மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. வருகின்ற காலத்தில் அது 1000 புத்தகங்களாக அது மாறணும். அதனால் கட்சியை தாண்டி சித்தாந்தத்தை தாண்டி பெட்னா நிற்க வேண்டும் என்கின்ற அறைகோல் இந்த நேரத்தில் விடுக்கிறது. எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழுக்கு ஆதரவாக யார் நிற்கின்றார்களோ பெட்னா நிற்க வேண்டும். எந்த தலைவர்களாக இருந்தாலும் தமிழுக்கு ஆதரவாக யார் நிற்கின்றார்களோ பெட்னா நிற்க வேண்டும். எந்த மனிதன் யாராக இருந்தாலும் தமிழுக்கு ஆதரவாக யார் நிற்கின்றார்களோ இந்த பெட்னா இந்த அமைப்பு நிற்க வேண்டும் என்று சொல்லி இதற்காக சொல்லுகிறேன் என்றால், நாம் தயவு செய்து நம்முடைய தமிழினத்தை ஒரு சிறிய வட்டத்தில் அடைக்கக்கூடாது. இந்து என்கின்ற வட்டத்தில் அடைக்கக்கூடாது, இஸ்லாமியர் என்கின்ற வட்டத்தில் அடைக்கக்கூடாது, கிறிஸ்தவர் என்கின்ற வட்டத்தில் அடைக்கக்கூடாது. அதெல்லாம் தாண்டி தமிழர் என்கின்ற வட்டம் ஒரு பெரிய வட்டமாக இருக்க வேண்டும். அதை எல்லோரும் இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் கூட இந்த பெட்னா மேடையில சொல்வது என்னுடைய பெருமையாக, ஒரு மனிதகுலம் அறத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்று சொன்ன அற்புதமான ஒரு நிலத்திலிருந்து நாம் வந்திருக்கின்றோம் அருமை சொந்தங்கள். அதனால் பெட்னா அமைப்பு வருகின்ற காலத்தில் இன்னும் சீரும் சிறப்புமாக எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதே போல உலக தமிழர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பாக நம்முடைய பெட்னா அமைப்பு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான ஒரு கருத்து. எதற்காக இந்த கருத்தை பதிவு செய்கின்றேன் என்றால், இதற்கு முன்பு மேடையில புலம்பெயர்ந்து நம்முடைய இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் மேலே இருந்தார். அகதிகள் என்று தமிழகத்திலே சொல்லியிருக்கிறோம். அந்த வார்த்தை தவறான வார்த்தை என்று தொடர்ந்து நான் சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு 15ஆம் ஆகஸ்ட் நாம் நம்முடைய சுதந்திர தினத்தை நாம கொண்டாடும். அதே போல பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கை தன்னுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட வட அமெரிக்காவில் மட்டுமே 4 லட்சம் இலங்கை தமிழர்கள் 4 லட்சம் பேர் இருக்கிறார். அவர்களுக்கு சுதந்திர தினம் இல்லாமல் இருக்கிறார். தமிழகத்தில் மட்டுமே 90,000 பேர் புலம்பெயர்ந்தவர்கள் இருக்கிறார். நம்முடைய காலத்தில் அவர்களுக்கான ஒரு நியாயத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு. இதற்கு முன்பு நான் சார்ந்திருக்கக்கூடிய அரசு இயக்கத்தில் எத்தனையோ விஷயங்களை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராடினோம். அந்த போராட்டத்தை தொடர்வோம். அதையும் கூட இந்த பெட்னா மேடையை சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். அது இன்னும் வேகமாக, இன்னும் உயரமாக வருகின்ற காலத்தில் பெட்னா அமைப்பு ஒரு தனிப்பெரும் இயக்கமாக அதை எடுக்க வேண்டும் என்று கூட இந்த நேரத்தில் இந்த வேலையிலிருந்து உங்களுக்கு சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். அதனை சொன்னதை பெட்னாவுக்கு இன்னொரு பெரிய பொறுப்பு. இருக்கக்கூடிய 10,000 மக்கள் இருந்தாலும் கூட தமிழகத்திற்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய இணைப்பு பாலமாக நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ இடத்துல அமெரிக்காவிற்கு